வணக்கம் நண்பர்களே. நம்ம தளபதி அவருடைய அரசியல் பயணத்துல வெற்றிக்கான அடுத்த படியில ஏற போறாரு. அவருடைய அடுத்த மூவ் நிச்சயமா தமிழக அரசியல்ல புயலை கிளப்ப போகுது. வாங்க தளபதியோட அடுத்த அரசியல் அதிரடி என்னன்னு பார்க்கலாம். தளபதி பிஸியான நடிகரா இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சு அவருடைய ஷூட்டிங் கமிட்மெண்ட்டுக்கு நடுவுலையும் கட்சி கொடி அறிமுக விழா, கட்சி மாநாடு, ஏழை மக்களுக்கு வெள்ள நிவாரண உதவிகள், மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை விழா, கட்சி பொதுக்குழு மீட்டிங், பூத் கமிட்டி மீட்டிங், கட்சி நிர்வாகிகள் நியமனம்னு அரசியல் பணிகள்ல தீவிரமா இருக்கும்போதே தளபதி வெளியே வர்றது கிடையாது, மக்களை சந்திக்கிறது கிடையாதுன்னு ஒரு சிலர் குறை சொல்லிட்டே இருந்தாங்க. தளபதி ஒரு இடத்துக்கு சும்மா வந்தாலே அந்த இடமே தெரியாத அளவுக்கு ஒரே மனித தலைகளா தான் தெரியும். அந்த அளவு தொண்டர்களும் ரசிகர்களும் கடல் அலை போல வந்து குவிஞ்சிருவாங்க. இது புரியாம தளபதி வெளியே வர்றது கிடையாதுன்னு குறை சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேல் தாங்க உண்மையான சம்பவமே நடக்க போகுது. ஆமாங்க, தளபதி வர ஆகஸ்ட் மாசத்துல இருந்து மக்களை நேரடியா சந்திக்க போறாரு. அவருடைய முதல் அரசியல் சுற்றுப்பயணத்தை தஞ்சாவூர்ல இருந்து தொடங்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, முதல் கட்டமா அவருடைய அரசியல் பயணத்துல 100 இடங்கள்ல மக்களை சந்திச்சு பேச போறாரு. அதோட அந்த மக்களோட குறைகள் என்ன, கோரிக்கைகள் என்னங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறாரு. தளபதி ஒன்ஸ் அவருடைய சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டாருன்னா அது அவருடைய தீவிர அரசியல் பயணமாகத்தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் விக்கிரவாண்டியில பிரம்மாண்டமான மாநாடு நடத்தின மாதிரி அடுத்து தென் மாவட்டங்கள்லயும் மாநாடு நடத்துறதுக்கும் நம்ம தளபதி பிளான் போட்டு இருக்காராம். தாவேகா தலைவர் விஜய் இந்த சுற்றுப்பயணத்துல மக்களை டைரக்டா சந்திச்சு பேசுறதுனால தேர்தலில் அவருடைய வெற்றிக்கான வாய்ப்பு இன்னும் அதிகமாகும். தளபதியோட அரசியல் சுற்றுப்பயணம் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட இந்த தீவிர அரசியல் பயணத்தை பத்தின உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.